திரு விஜய் அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்றுக் கொண்ட அந்த நிகழ்வில் வந்தே மாதரம் முதலில் பாடப்பட்டு நம்முடைய தமிழ்தாய் வாழ்த்து கடைசி நிலைக்கு கொண்டு செல்லப்பட்ட அந்த காட்சியை நம்ம எல்லோரும் பார்த்தோம். அது ஒரு பெரிய பேசு பொருளாக, ஒரு விவாத பொருளாக இன்றைக்கி மாறி இருக்கு. இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் நான் நினைக்கிறேன், இதில் ஒன்றிய அரசு இந்த வந்தே மாதரத்தினுடைய 6 பத்திகளையும் முழுமையாக பாட வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கு. அரசு நிகழ்வுகளிலே அது கட்டாயமாக பாட வேண்டும் என்கின்ற ஒரு நிலையை, ஒரு அறிவிப்பை, உத்தரவை அது பிறப்பித்திருக்கிறது. அது ஒன்றிய அரசினுடைய உள்துறை அமைச்சகம் வெளியிட்டு இருக்கிறது. அதுவும் குறிப்பாக ஆளுநர் கலந்து கொள்ளக்கூடிய அந்த நிகழ்வுகளிலே, அவர் கலந்து கொள்ளக்கூடிய அந்த நிகழ்வுகளிலே முன்னும் பின்னுமாக அதை பாட வேண்டும் என்கின்றதை கட்டாயமாக்கி இருக்கிறதை நம்மால் அறிய முடிகிறது. இந்த நிலையில் இன்றைக்கு தமிழுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த கடைசியில் பாட வேண்டிய ஒரு நிலை பெரிய வருத்தத்தை நமக்கு ஏற்படுத்துகிறது. ஒருவேளை நம்முடைய திரு விஜய் அவர்கள், அவருடைய அமைச்சர்கள் அல்லது அந்த கட்சியை சார்ந்தவர்கள் புதியவர்களாக இருக்கின்ற நிலையில் அதை சரியாக கையாளாமல் விட்டார்களோ என்னவோ தெரியவில்லை.